ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்ல இப்ப 10த் கிளாஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்ப மும்முரமா நடந்துட்டுருக்கு. வீட்ல 10த் படிக்கின்ற பசங்க இருக்காங்கன்னா, இல்ல நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் எழுதுன மாணவர்களுக்கும், டியூட்டி பார்க்குற ஆசிரியர்களுக்கும் நம்ம தேர்வுத்துறை வந்து சில முக்கியமான புதிய கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க. ஸ்கிரைப் நிறுவனத்தில சில முக்கியமான மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன? எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்கிரைப் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். பார்வையற்ற மாணவர்களாகட்டும், இல்ல உடல் ரீதியா மாற்றுத்திறனாளி மாணவர்களால அவங்க கையால டைரக்ட்டா எக்ஸாம் எழுத முடியாது இல்லையா? அவங்க சொல்றத கேட்டு அவங்களுக்காக எக்ஸாம் பேப்பர்ல எழுதுற உதவியாளர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரைப்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்ல 10த் பப்ளிக் எக்ஸாம் கடந்த மார்ச் 11ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த எக்ஸாம் வர ஏப்ரல் 6ஆம் தேதியோட முடிவடைய போகுது. இந்த நிலையில தான் வந்து எக்ஸாம் டியூட்டி பார்க்குறவங்களுக்கான ரூல்ஸ் வந்து தேர்வுத்துறை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அரசு தேர்வுத்துறையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் இப்போ ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து வந்திருக்க முதல் மாற்றம் என்னன்னா, ஸ்கிரைப் நிறுவனம். ஒரு மாணவருக்கு உதவியாளரா பரீட்சை எழுத போறவங்க, அன்னைக்கு என்ன பாடத்தோட தேர்வு வந்து நடக்குதோ, அந்த பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியரா கண்டிப்பா இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இன்னைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் நடக்குதுன்னா, ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து ஸ்கிரைபா போகக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால, அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு விடைய சொல்லிக் கொடுக்கவோ, இல்ல மாற்றி எழுதவோ வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சூப்பரான அப்டேட் என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல டியூட்டி பார்க்குற கண்காணிப்பாளர்கள் பத்தின அப்டேட்டு. 10த் பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற எல்லா எக்ஸாம் ஹால்லையும் 10த் எடுக்கிற டீச்சர்ஸை டியூட்டியா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா 6th-லேருந்து 8th வரைக்கும் சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர்ஸை மட்டும்தான் 10த் எக்ஸாமுக்கு அந்த அந்த ஆளுக்கு கண்காணிப்பு பணிக்கு நியமிக்க வேண்டும்ன்ட்டு ரொம்ப தெளிவா உத்தரவு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸோடைய ஆன்சர் ஷீட் சம்மந்தமா சென்டர் அதிகாரிகளுக்கு 2 முக்கியமான அறிவுரைகள் கொடுத்திருக்காங்க. குறிப்பா விடைத்தாள் தைக்கும் முறை, அதாவது மேத்ஸு, அறிவியல், சயின்ஸு, சமூக அறிவியல், சோஷியல் சயின்ஸ் ஆகிய 3 பாடங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ் உடைய முகப்புத்தாள், டாப் ஷீட், அதாவது அவங்க பேரு, ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிற பேப்பர் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் முதன்மை விடைத்தாள், மெயின் ஆன்சர் ஷீட், இந்த 2யும் எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒண்ணா சேர்த்து தச்சு தயாரா வச்சுக்க சொல்லி உறுதி செய்ய சொல்லியிருக்காங்க. கடைசி நேரத்தில பதட்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடிஷனல் சீட்ஸு. ஸ்டூடண்ட்ஸ்லாம் எக்ஸாம் எழுதுறப்போ எக்ஸ்ட்ரா ஷீட் கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அடிஷனலா தேவையான அளவுக்கு முன்கூட்டியே எக்ஸாம் சென்டர்ல, அதாவது உங்க எக்ஸாம் ஹால்ல வாங்கி இருப்பு வச்சுக்கணுன்ட்டு அந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, எக்ஸாம்ல எந்த ஒரு முறைகேடும் நடக்கக்கூடாது. ஸ்டூடண்ட்ஸ்க்கு எந்த சிரமமும் வரக்கூடாது என்பதற்காக தான் தேர்வுத்துறை இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் எதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.